1971 பொது தேர்தல். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு நடந்த முதல் தேர்தல். திமுகவின் தலைமை பொறுப்புக்கு கருணாநிதி வந்த பிறகு திமுக எதிர்கொண்ட முதல் தேர்தல். கூட்டணி அமைப்பது தொடங்கி தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது வரை பல்வேறு வினோதங்களை பார்த்த தேர்தல். அந்த வினோத முடிவுகள் அடுத்தடுத்த தேர்தல்களிலும் எதிரொலித்தது. கட்சிகளின் திசைவழி பாதையில் பல்வேறு திருப்பங்களை ஏற்படுத்தின. சற்றேறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு முன்னர் நடந்த அந்த தேர்தல் ஏற்படுத்திய தாக்கம் இன்று வரைக்கும் தொடர்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் வரலாறு அப்படித்தான் சொல்கிறது. அண்ணா மரணமடைந்து 2 ஆண்டுகள் ஆகியிருந்த சூழல். கட்சியும் ஆட்சியும் கருணாநிதியின் கைகளில் இருந்தன. எம்ஜிஆர் போன்றோரின் ஏகோபித்த ஆதரவும் கருணாநிதிக்கே இருந்தது. திமுகவுக்குள் எந்த ஒரு கலக குரலும் இல்லை. மக்கள் மத்தியிலும் திமுக ஆட்சிக்கு எதிராக எதிர்ப்பலை என்று ஏதுமில்லை. எல்லா அம்சங்களும் சாதகமாக இருந்ததால் ஆட்சி காலம் முடிவதற்கு ஓராண்டுக்கு முன்பே சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திக்க தயாராகி இருந்தார் முதலமைச்சர் கருணாநிதி. அதே துணிச்சலுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும் நடத்தினார். தேர்தலை முன்கூட்டியே சந்திப்பதென கருணாநிதி முடிவெடுப்பதற்கு முன்பே அந்த முடிவை எடுத்திருந்தார் பிரதமர் இந்திரா காந்தி. அந்த சமயத்தில் திமுகவுக்கும் இந்திரா காங்கிரசுக்கும் இடையே நல்லுறவு உருவாகி இருந்தது. அதுவே 1971 தேர்தலில் கூட்டணி உறவாகவும் மாறியிருந்தது. இந்திரா காங்கிரஸ் சார்பில் தொகுதி பங்கீடு பற்றி பேச முன்னாள் முதல்வர் பக்தவச்சலமும் முன்னாள் அமைச்சர் சி சுப்பிரமணியமும் வந்தனர். அவர்கள் கேட்ட தொகுதிகளின் எண்ணிக்கைக்கும் கருணாநிதி தருவதாக சொன்ன தொகுதிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கவே அதிருப்தியடைந்த தமிழ்நாடு இந்திரா காங்கிரஸ் தலைவர் சி சுப்பிரமணியம் கூட்டணியே வேண்டாம், இந்திரா காங்கிரஸ் தனித்தே களமிறங்கும் என்று சொல்லி வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டார். கூட்டணி பேச்சுவார்த்தை பாதியில் முறிந்த தகவல் பிரதமர் இந்திரா காந்தியை எட்டியது. அவரை பொறுத்தவரை தமிழக சட்டமன்றம் 2ஆம் பட்சம்தான், மக்களவையே பிரதானம். கூட்டி கழித்து பார்த்த அவர் சற்றே இறங்கி வந்தார். 10 மக்களவை தொகுதிகளையும் 20 சட்டமன்ற தொகுதிகளையும் கொடுக்க முடியுமா என்று கேட்டார். அதற்காகவே காத்திருந்த கருணாநிதி இனி சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவது சாத்தியமில்லை, மக்களவைக்கு வேண்டுமென்றால் 10 தொகுதிகள் தரலாம் என்றார். ஏற்றுக்கொள்வது சிரமம்தான் என்றாலும் அப்போதைக்கு அதை தவிர வேறு வழியில்லை என்பதால் சம்மதித்தார். அதன்படி தமிழ்நாட்டில் இந்திரா காங்கிரஸ் ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட போட்டியிடவில்லை. இந்திரா காங்கிரஸே இறங்கி வந்துவிட்ட நிலையில் இதர கட்சிகளை சமாளிப்பது திமுகவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கவில்லை. சட்டமன்றத்தை பொறுத்தவரை திமுக 201, இந்திய கம்யூனிஸ்ட் 10, ஃபார்வர்ட் பிளாக் 9, முஸ்லிம் லீக் 8, பிரஜா சோசியலிஸ்ட் 4, தமிழரசு கழகம் 2 என்ற அளவில் போட்டியிட்டனர். பாண்டிச்சேரி சேர்த்த 40 மக்களவை தொகுதிகளில் திமுக 24, இந்திரா காங்கிரஸ் 10, இந்திய கம்யூனிஸ்ட் 4, ஃபார்வர்ட் பிளாக் 1, முஸ்லிம் லீக் 1 என்ற அளவில் போட்டியிட்டனர். முதலமைச்சர் கருணாநிதி சைதாப்பேட்டையில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து ஸ்தாபன காங்கிரஸ் சார்பில் குடந்தை ராமலிங்கம் நிறுத்தப்பட்டார். இவர் மாணவர் காங்கிரஸ் பிரிவை சேர்ந்தவர். கடந்த தேர்தலில் காமராஜரை தோற்கடித்த விருதுநகர் பே. சீனிவாசன் மாணவர் தலைவர் என்பதால் இப்போது பதிலடி கொடுக்க தயாரானது ஸ்தாபன காங்கிரஸ். பரங்கிமலையில் எம்ஜிஆர் போட்டியிட்டார். மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் என்பதுதான் எனது முழுமையான பெயர். ஆகவே எனக்கு மயிலாப்பூர் தொகுதி வேண்டும் என்று கேட்டு வாங்கி நின்றார் மாப்போசி. இத்தனைக்கும் மாப்போசியின் குருநாதர் ராஜாஜி தனி கூட்டணி உருவாக்கி இருந்தார். ஆனாலும் திமுகவுடனான கூட்டணியிலேயே நீடித்தார் மாப்போசி. அதற்கு முக்கியமான காரணம் ராஜாஜியுடன் கரம் கோர்த்திருந்தவர் காமராஜர். அவருக்கும் மாப்போசிக்கும் எப்பொழுதும் 7ஆம் பொருத்தம்தான்.
சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடந்த போதும் அதை தவிர்த்துவிட்டு நாகர்கோவில் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டார் காமராஜர். கோபி மக்களவை தொகுதியில் ஈவேகி சம்பத் களமிறங்கினார். இளைய பெருமாள், MP சுப்பிரமணியம் ஆகியோர் களத்தில் இருந்தனர். தமிழகம் தேர்தலுக்கு தயாராகி இருந்த நிலையில் இந்திய அரசியல் களத்தில் கூட்டணி கோஷங்கள் உரத்த குரலில் கேட்டுக்கொண்டிருந்தன. கூட்டணி என்பதையெல்லாம் கெட்ட வார்த்தை போல காங்கிரஸ் பார்த்த காலமெல்லாம் மலையேறி இருந்தன. இந்திரா காந்தியே இந்திய கம்யூனிஸ்ட், திமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணிக்கு தயாராகி இருந்தார். அதற்கு 3 முக்கியமான காரணங்களை சொல்ல வேண்டும். முதலாவது, காங்கிரஸ் அல்லாத தேசிய கட்சிகள் பல மாநிலங்களில் பலமாக இருந்தன. இரண்டாவது, மாநில கட்சிகளும் ஆங்காங்கே உருவாகி தேசிய கட்சிகளுக்கு சவால் விட தொடங்கியிருந்தன. மூன்றாவது, காங்கிரஸ் கட்சியை 2ஆக பிளந்துவிட்டது. ஆகவே தனித்து போட்டியிட்டால் தனித்து விடப்படுவோம் என்று உணர்ந்த இந்திரா கூட்டணி யுகத்துக்குள் நுழைந்திருந்தார். விளைவு, மொத்தமுள்ள 518 தொகுதிகளில் இந்திரா காங்கிரஸ் 441 தொகுதிகளில் மட்டுமே நின்றது. இந்திரா காந்தியை எதிர்க்க வேண்டும். அதற்கு ஆளுக்கு ஒரு திசையில் இயங்குவதில் பயனில்லை. பல முனை போட்டியில் வாக்குகள் சிதறும். பலன் இந்திராவுக்கே போய் சேரும். ஆகவே வாருங்கள், ஓரணியாக திரண்டு ஓங்கி ஒலிப்போம் என்றார் ராஜாஜி. அப்படியே ஆகட்டும் என்றார் மொரார்ஜி. நானும் வருகிறேன் என்றார் வாஜ்பாய். ஆம், இந்திரா எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் ஸ்தாபன காங்கிரஸ், ஜனசங்கம், சுதந்திரா உள்ளிட்ட கட்சிகள் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்தன. கிராண்ட் அலையன்ஸ் என்ற பெயரில் உருவான அந்த அணியில் அவரவர் செல்வாக்கிற்கு ஏற்ற வகையில் தொகுதிகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. அதன்படி ஸ்தாபன காங்கிரஸ் 238, ஜனசங்கம் 157, சுதந்திரா 59 என்ற அளவில் போட்டியிட்டன. இந்திரா காங்கிரசுடன் கூட்டணி அமைத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 87 தொகுதிகளில் போட்டியிட்டது. எந்த கூட்டணியிலும் இடம்பெற விரும்பாத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 85 தொகுதிகளில் களமிறங்கியது. சம்யுக்த சோசியலிஸ்ட் கட்சி 93 தொகுதிகளும், பிரஜா சோசியலிஸ்ட் 63 தொகுதிகளிலும் போட்டியிட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் இருந்து மக்களவைக்கு போட்டியிட்டார் இந்திரா காந்தி. அவரை எதிர்த்து சம்யுக்த சோசியலிஸ்ட் கட்சியின் ராஜ் நாராயணன் நிறுத்தப்பட்டார். குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் மொரார்ஜி தேசாய் போட்டியிட்டார். VK கிருஷ்ண மேனன் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் தொகுதியில் இருந்து சுயேட்சையாக போட்டியிட்டார். குவாலியரில் இருந்து வாஜ்பாய் களமிறங்கினார். வேட்பாளர்கள் உட்பட எல்லாம் தயார் என்ற நிலையில் பிரச்சாரம் தொடங்கியது. முற்போக்கு திட்டங்களுக்கு மூத்த தலைமுறையினர் முட்டுக்கட்டை போடுகிறார்கள் என்பதுதான் இந்திரா எழுப்பிய பிரதான குற்றச்சாட்டு. ஆனால் அதனை தத்துவ ரீதியாக எதிர்க்காமல் தனிப்பட்ட தாக்குதலாக மாற்றினர் எதிர்க்கட்சிகள். ஆம், இந்திராவை வெளியேற்றுவோம் என்பதே தேர்தல் கோஷமாக முன்வைத்தனர். எதிர்க்கட்சிகள் சறுக்கி விழுந்தது அந்த இடத்தில்தான். அதே இடத்திலிருந்து எழுந்து நின்றார் இந்திரா. பாவம் எதிர்க்கட்சியினர், இன்று வெளியேற்றப்பட வேண்டியது நான் அல்ல, நாட்டில் நிலவும் வறுமையும் தான். ஆக வறுமையை வெளியேற்றுவதுதான் என்னுடைய இலக்கு. அதை நோக்கியே என்னுடைய பயணம் இருக்கும் என்றார் இந்திரா. அவருடைய பேச்சு மக்கள் மத்தியில் ஆதரவு அலையை எழுப்பியது. இப்படி இந்தியாவில் தேர்தல் வெப்பம் பரவிக் கொண்டிருந்த சமயத்தில் தமிழக தேர்தல் களமும் தகித்து கொண்டிருந்தது. தேர்தல் அறிக்கை வெளியிட்டு பிரச்சாரம் செய்தது திமுக. 4 ஆண்டு காலம் நல்ல முறையில் செய்த பணிகள் தொடரவும், புதிய பணிகள் தொடங்கவும் திமுகவுக்கு வாக்களியுங்கள் என்று கோரிய திமுக தனது ஆட்சி கால சாதனைகளை எல்லாம் பிரச்சாரத்தில் முன்வைத்தது. ஆனால் எதிர்க்கட்சிகளோ திமுக அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன. ஊழல் மலிந்த ஆட்சி, அமைச்சர்கள் சொத்துக்களை குவித்து விட்டனர் என்றார் காமராஜர். தேசத்தை நாசப்படுத்தும் அபாய சக்தி இந்திரா, அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார் கருணாநிதி. ஆகவே 2 பேரையும் எதிர்க்கிறேன் என்றார் ராஜாஜி. சென்னையில் நடந்த பிரச்சார கூட்டம் ஒன்றில் ராஜாஜியும் காமராஜரும் ஒரே மேடையில் தோன்றினர். அப்பொழுது காமராஜருக்கு திலகமிட்டு வாழ்த்து சொன்னார் ராஜாஜி. இருவர் பேசும் கூட்டங்களில் எல்லாம் மக்கள் பெருமளவில் திரண்டனர். இரு அணிகளுக்கும் இடையே கடுமையான போட்டி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் எங்கிருந்தோ பறந்து வந்து விழுந்தது அந்த செருப்பு. தேர்தல் பிரச்சாரம் நாளுக்கு நாள் வேகம் பிடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு ஒன்றை சேலத்தில் நடத்தினார் பெரியார்.
தீ மிதிப்பது, அலகு குத்துவது போன்ற செயல்களை விமர்சிக்கும் ஓவியங்களை தாங்கியபடி ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதி பெறப்பட்டிருந்தது. விஷயம் வெளியே கசிந்த நொடியில் இருந்தே சேலத்தில் சலசலப்பு தொடங்கிவிட்டது. இந்து மதத்தை கேலி செய்யும் வகையில் மாநாடு நடத்தும் பெரியாருக்கு சேலம் ஜனசங்க கட்சியினரிடம் இருந்து கடுமையான எதிர்ப்பு வந்தது. மூட நம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலத்தில் கலந்து கொள்ளும் பெரியாருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவோம் என்று அறிவித்தனர். அதற்கான அனுமதியையும் அரசிடம் கோரினர். பொதுவாக ஒரே நாளில் 2 அமைப்பினர் போராட்டம் நடத்த அனுமதி கோரினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கருத்தில் கொண்டு கடைசியாக கேட்டவருக்கு அனுமதி மறுத்து விடுவது அரசாங்கத்தின் வழக்கம். ஆனால் திமுக அரசு 2 பேருக்குமே அனுமதி வழங்கியது. ஊர்வலம் செல்லும் பாதையின் ஒரு பகுதியை மட்டும் தேர்வு செய்து அந்த இடத்தில் மட்டும் குழுமி கருப்பு கொடி காட்டலாம் என்று அறிவுறுத்தப்பட்டனர். அதற்கேற்ற வகையில் காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது. ஆனாலும் எதிர்ப்புகளை மட்டுப்படுத்த இருவருக்குமே அனுமதி கொடுத்து விட்டது திமுக அரசு என்ற விமர்சனம் எழுந்தது. 23 ஜனவரி 1971 ஆண்டு அன்று திட்டமிட்டபடி ஊர்வலம் தொடங்கியது. பெரியார் கலந்து கொண்ட ஊர்வல பாதையின் ஒரு பகுதியில் கருப்பு கொடி காட்டுவதற்காக வந்திருந்த ஜனசங்க தொண்டர்களும் குழுமி இருந்தனர். பெரியார் வரும்பொழுது அவரை நோக்கி கருப்பு கொடி காட்டினர். எப்பொழுது வேண்டுமானாலும் பிரச்சனை வெடிக்கக்கூடும் என்பதால் காவலர்கள் கண்ணிமைக்காத கண்காணிப்பில் இருந்தனர். எல்லாம் இயல்பாக சென்று கொண்டிருந்த நிலையில் திடீரென செருப்பு ஒன்று ஊர்வலத்திற்கு நடுவில் வந்து விழுந்தது. ஜனசங்கத்தினர் வீசிய செருப்பு என்றார்கள் திராவிட கழகத்தினர். இல்லவே இல்லை என்று மறுத்தனர் ஜனசங்கத்தினர். ஆனால் அதற்குள் ஒரு தீக்கா தொண்டர் காரியத்தில் இறங்கி இருந்தார். கீழே விழுந்த செருப்பை கையில் எடுத்த அந்த தொண்டர் நேரே ஊர்வலத்தில் கொண்டு வரப்பட்ட ராமனின் படத்தை நெருங்கி அதன் மீது தாக்குதல் நடத்த தொடங்கினார். பட்டவர்த்தனமாக நடந்த இந்த காரியம் பதற்றத்தை ஏற்படுத்தியது. திமுக கூட்டணிக்கு பெரியார் ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த சமயம் அது என்பதால் செருப்பு விவகாரம் திமுகவுக்கு எதிராக மாறியது. ராமனை செருப்பால் அடித்தவர்களுக்கா உங்கள் வாக்கு என்ற கேள்வி எழுப்பினர் எதிர்க்கட்சியினர். திமுக அரசு நினைத்திருந்தால் ராமர் படம் அவமதிக்கப்பட்ட காரியத்தை தவிர்த்திருக்க முடியும். மாறாக அந்த காரியத்தை செய்த திராவிட கழகத்தினருக்கு ஊக்கம் கொடுத்து விட்டது. போராட்டக்காரர்கள் மீது எந்தவித நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் ராஜாஜி. அதற்கு எதிர்வினையாற்றிய பெரியார், சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் நடத்திய பிள்ளையார் உடைப்பு போராட்டத்தின் போது முதலமைச்சர் ராஜாஜி எப்படி நடந்து கொண்டாரோ அப்படித்தான் கருணாநிதியும் இப்பொழுது நடந்து கொண்டார் என்று விளக்கம் கொடுத்தார். ஆனால் ராஜாஜியோ அது பரங்கிமலை போல சின்ன விஷயம், ஆனால் இது இமயமலைக்கு ஒப்பான விஷயம் என்றார். ராமர் படம் அவமதிப்பு விவகாரம் தேர்தல் பிரச்சனையாக மாறிவிட்டதை கவனித்த பெரியார், முன்னேற்பாடுகள் ஏதுமின்றி நடந்த தற்செயல் நிகழ்வுக்கு திமுகவை பலிகடா ஆக்குவதில் அர்த்தமில்லை என்றாலும் நான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போவதில்லை என்று அறிவித்தார். ஆனால் எதிர்க்கட்சிகளும் பத்திரிகைகளும் ராமர் படம் அவமதிப்பு விவகாரத்தை கைவிடுவதாக இல்லை. திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தில் துக்ளக் ஆசிரியரும் பிரபல நகைச்சுவை நடிகருமான ஷோ தீவிரம் காட்டினார். மேடைகளில் பேசினார். அவர் பேசும் கூட்டங்களுக்கு கூட்டம் பெருமளவில் திரண்டது. காமராஜரும் ராஜாஜியும் கலந்து கொள்ளும் கூட்டங்களில் மக்கள் திரள் பிரம்மாண்டமாக இருந்தது. மக்கள் மத்தியில் திமுக அரசுக்கு எதிராக மிகப்பெரிய எழுச்சி உருவாகி இருப்பதாக ஊடகங்கள் எழுதி தீர்த்தன. ஏறக்குறைய தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கப்பட்டு விட்டது போன்ற சூழல் உருவாகியிருந்தது. தமிழகத்தைப் போலவே இந்திய அளவிலும் தேர்தல் பிரச்சாரங்கள் கடும் போட்டியை உருவாக்கியிருந்தன. காங்கிரஸ் கட்சியில் பிளவு ஏற்பட்டதற்கு பிறகு நடக்கும் முதல் பொது தேர்தல் என்பதால் நாடு தழுவிய அளவில் எதிர்பார்ப்புகள் உருவாகியிருந்தன. 1 மார்ச் 1971 தொடங்கி 3 கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிந்தன. தேர்தல் முடிவுகள் வெளியாக தொடங்கியது முதலே இந்திரா காங்கிரஸ் வெற்றி முகத்தில் இருந்தது. அறுதி பெரும்பான்மையை நோக்கி 6 கால் பாய்ச்சலில் முன்னேறியது. ரேபரேலி தொகுதியில் இந்திரா காந்தி வெற்றி பெற்றார். ஒரு கட்டத்தில் மக்களவையில் 3இல் 2 பங்கு இடங்களை கைப்பற்றியது இந்திரா காங்கிரஸ். நானூற்று 41 இடங்களில் போட்டியிட்ட இந்திரா காங்கிரஸ் கட்சிக்கு 352 இடங்கள் கிடைத்திருந்தன. ஆம், இந்திராவை வெளியேற்றுவோம் என்று சொல்லி
மகா கூட்டணியை அமைத்த எதிர்க்கட்சிகள் படுதோல்வியை சந்தித்து ஆட்டத்தில் இருந்து வெளியேறியிருந்தன. ரேபரேலி தொகுதியில் இருந்து வெற்றி பெற்ற இந்திரா காந்தி மீண்டும் பிரதமரானார். அந்த ரேபரேலி வெற்றிதான் பின்னாளில் இந்திராவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நெருக்கடியை ஏற்படுத்தியது. அதன் பெயர் எமர்ஜென்சி. 1971ஆம் ஆண்டு தேர்தல் இந்திய அளவில் இந்திரா காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது போலவே தமிழகத்திலும் திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணிக்கு வெற்றியை கொடுத்திருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல்களில் அந்த கூட்டணிக்கு அபரிமிதமான வெற்றி. உண்மையில் பிரச்சார கூட்டங்களுக்கு திரண்ட மக்கள் வெள்ளத்தை பார்த்து உளவுத்துறையினர் ராஜாஜி காமராஜர் கூட்டணியே வெற்றி பெறும் என்று கணித்தனர். அதன் காரணமாக தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்னரே காமராஜரை மரியாதை நிமித்தம் சந்தித்து மாலை அணிவித்து அச்சார வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர். ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியான போது அத்தனை கரிப்புகளும் அடியோடு மாறிப்போயிருந்தன. உண்மையில் தேர்தல் முடிவுகள் அறிவிப்பதில் சற்றே காலதாமதம் ஏற்பட்டது. அது எதிர்க்கட்சிகளின் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஆனால் முடிவுகள் வெளியான போது திமுக வேட்பாளர்கள் அடுத்தடுத்து வெற்றி பெற்று கொண்டே வந்தனர். முதலமைச்சர் கருணாநிதி சைதாப்பேட்டையில் வெற்றி, பரங்கிமலையில் எம்ஜிஆர், திருவல்லிக்கேணியில் நெடுஞ்செழியன், புரசைவாக்கத்தில் அன்பழகன் என்று தொடர்ந்து வெற்றி செய்திகள் வந்தன. மொத்தத்தில் திமுக அதிகாரப்பூர்வமாக 184 இடங்களை கைப்பற்றியிருந்தது. காமராஜரின் ஸ்தாபன காங்கிரஸ் 15 இடங்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் 8 இடங்களையும், ஃபார்வர்ட் பிளாக் 7 இடங்களையும், ராஜாஜியின் சுதந்திரா 6 இடங்களையும், பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி 4 இடங்களையும், முஸ்லிம் லீக் 2 இடங்களையும் கைப்பற்றியிருந்தன. சற்றேறக்குறைய 80% இடங்களை கைப்பற்றிய திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. அண்ணா ஆட்சியை பிடித்தபோது கிடைத்த இடங்களை காட்டிலும் அதிக அளவிலான இடங்கள் 1971 தேர்தலின் முடிவில் கிடைத்திருந்தன. அண்ணா ஆட்சியை பிடித்தபோது திமுக பெற்ற இடங்களின் எண்ணிக்கை 138. ஆனால் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு கருணாநிதி தலைமையிலான திமுக பெற்ற இடங்களின் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை 184. இத்தனை பெரிய வெற்றியை பெற்றதற்கு பல விஷயங்கள் பின்னணியில் இருந்தாலும் எம்ஜிஆரின் தேர்தல் பிரச்சாரமும் ஒரு காரணம். திமுக தேர்தலில் போட்டியிட்ட முதல் தேர்தலில் சொற்ப தொகுதிகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்த எம்ஜிஆர் இம்முறை பிரதான பிரச்சார பீரங்கியாகவே தன்னை வரிந்து கட்டிக்கொண்டு செயல்பட்டிருந்தார். நீண்ட சுற்றுப்பயண திட்டம் வகுத்து கொண்டு வேன் மூலம் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டார் என்று கருணாநிதியே சாட்சியம் கூறியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, மக்களவை தேர்தலிலும் திமுக கூட்டணிக்கே வெற்றி கிடைத்திருந்தது. தமிழகத்தில் திமுக போட்டியிட்ட 24 தொகுதிகளில் ஒற்றை தொகுதியை தவிர அனைத்து இடங்களையும் கைப்பற்றி இருந்தது. திமுக தோல்வியடைந்த அந்த ஒற்றை தொகுதியில் வென்றவர் காமராஜர். திமுக சார்பில் வெற்றி பெற்ற எம்பிக்களுள் நாஞ்சில் மனோகரன், முரசொலி மாறன், இரா செழியன், எஸ்டி சோமசுந்தரம், தா கிருஷ்ணன் ஆகியோர் முக்கியமானவர்கள். தேர்தல் முடிவுகள் எல்லாம் முழுமையாக வெளிவந்ததை தொடர்ந்து திமுக சட்டமன்ற குழுவின் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட கருணாநிதி 15 மார்ச் 1971 அன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2வது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருடைய அமைச்சரவையில் நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், சாதிக் பாட்ஷா, NB நடராசன், சத்தியவாணி, முத்து, மாதவன், பாவு சண்முகம், சி. பா. ஆதித்தனார், அன்பில் தர்மலிங்கம், க. ராசாராம், OP ராமன், பன்ருட்டி ராமச்சந்திரன், மு. கண்ணப்பன் ஆகியோர் இடம்பெற்றனர். சட்டமன்ற தேர்தலில் அதிகபட்ச இடங்களை கைப்பற்றியதன் மூலம் தமிழக சட்டமன்ற வரலாற்றில் உருவான ஆகப்பெரிய ஆளுங்கட்சி என்ற பெருமை கருணாநிதி தலைமையிலான திமுகவுக்கு கிடைத்தது. அந்த பெருமை இன்றளவும் தொடர்கிறது. அவ்வளவு பெரிய வெற்றியை திமுக பெற்றதன் பின்னணியில் இருந்தது கருணாநிதியின் தேர்தல் கூட்டணி வியூகம். ஆம், திமுகவின் சொந்த பலத்தையும் கூட்டணி கட்சியான இந்திரா காங்கிரசின் கள பலத்தையும் துல்லியமாக கணித்து தொகுதிகளை ஒதுக்கியிருந்தார் கருணாநிதி. அதுதான் திமுகவின் வெற்றிக்கான பாதையை அமைத்து கொடுத்தது. அந்த வகையில் 1971 ஆண்டு நடந்த தேர்தல் தமிழக தேர்தல் வரலாற்றில்
மிக முக்கியமான அத்தியாயம்.